அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். 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 இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெண்கள்லாம் வந்து படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போக கூடாதுன்னு ஊர் சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல வேலைக்கு போயிட்டு வரோம். வேலைக்கு எதுக்கு போனா, யாரை கேட்டு போனா? இது என்ன குடும்ப நடத்தமா இல்ல கூட்டு நடத்தமா? நம்ம அதை உடைச்சு பிரேக் பண்ணி ஒரு ஹேண்ட் எடுத்து போட்டு ஒரு தென்றல் புயலாகி வருமே, அது ஒரு புதுமை பெண் பீரியட்னு சொல்லுவாங்களே. ஒரு தென்றல் புயலாகி வருமே. அடுத்த தலைமுறை அல்லது அதுக்கடுத்த தலைமுறை என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல. என்ன பண்ணிட்டு இருக்க? பிறண்டுகிட்டு இருக்கேன். என்ன தொழில் பண்றேன்னு கேட்டேன். சும்மாவே இருக்கிறதா என் தொழில். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காதே என்று சொல்லுகிற அம்மாக்களும் மற்றவர்களும் ஒரு பக்கம், நாகபதனியா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பதில் தவறில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய மகள்கள் இன்னொரு பக்கம். நாகபதனியா இந்த இரண்டு ஜாதியில் எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். தொடங்கட்டும் போட்டி. ஓகே, இது ஒரு வித்தியாசமான உரையாடல். ஏன் உங்கள் மகள்கள் கட்டாயமாக வேலைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. அவங்களோட சொந்த கால்ல அவங்க நிக்கணும். யாரையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது. யாரை எதிர்பார்த்தனா? ஹஸ்பண்டை எதிர்பார்த்து இருக்க கூடாது. அது அனாவசியம் அப்படின்னு சொல்ல முடியாது சார். இவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் அவங்களோட சப்போர்ட் இருக்கணும்ல. அவங்கள்ட்ட டிபெண்ட் ஆகிறது தப்பு இல்ல. சோறு போடுறதுன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இந்த 10 ரூபா டிபெண்ட் ஆகல, என்ன தப்பு இருக்கு? எனக்கு வந்து அது தப்புன்னு நான் சொல்றேன். மா என்னம்மா தப்பு? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நான் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வேண்டாமா, 2 பிள்ளைங்க வந்துட்டாங்க, பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேலைக்கு போறேன்னு சொன்ன பத்தியா? அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன். அது எனக்கு தெரியும் அந்த வலி. அதனால அந்த வேதனை என் பிள்ளை படக்கூடாது. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். அப்போ இருந்த சிச்சுவேஷன் வேற. இப்போ என்ன ஜாயிண்ட் ஃபேமிலி சிச்சுவேஷன் பொருளாதாரத்துல இருந்து என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? எல்லாமே 2 பேரும் வேலைக்கு போனாதான் அவங்க பிள்ளைங்களை அவங்க சேஃபா பார்க்க முடியும். ஊர் ஓடுதா கரெக்ட். இந்த மெட்ராஸ்க்கு நீதான்டா கரெக்ட். நீதான் கரெக்ட். இது இல்லாம நான் வீட்ல உட்காந்துக்கிறேன், என் ஹஸ்பண்ட் மட்டும் கஷ்டப்படட்டும்னா அந்த பிள்ளை எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படும்? பாவண்டா அவங்க. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குதுப்பா. எனக்கு பாப்பா எல்லாம் பிறந்துருச்சுன்னா நான் அவங்க கூட தானே ஸ்பெண்ட் பண்ணோம். வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு டயர்ட் ஆயிடும். இது சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? முன்னால மகள்கள் கஷ்டப்படுறத பேசுவாங்க, இப்ப மருமகன்கள் கஷ்டப்படுறத மாமியார்கள் பேசுறாங்க. இல்ல, ஆக்சுவலா அவர ஒரு பிள்ளை மட்டும் நீங்க சொல்றது மருமகனை தானே சொல்லுங்க. தெய்வமே, ஐயா, எல்லா சுமையும் அவரே எப்படி அவரே எப்படி சுமக்கிறது? தானே சார் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்புறம் எங்களை சுமக்காம என்ன வேலை? இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காரா? நாங்க பொருளாதாரத்துல உயர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். அப்ப நான் ஃபீல் பண்ணேன், ஏன் நாம வந்து அவருக்கு உதவ முடியலையே. இத பாருங்க, ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு. எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. இத வச்சு உங்களை நான் காலம் பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா. 2 பிள்ளைங்க, அது 3 இயர்ஸ்ல டக்குன்னு வருவோம். எனக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால நான் வீட்ல இருந்தேன். ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். உனக்கு அப்படி கிடையாது. உங்க மாமியார் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன். நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பிள்ளைய பாத்துக்கிறோம். உனக்கு என்ன கவலை? மாட்டிக்கிட்டியா? ஆனாலும் நான் என் பாப்பா கூட இருக்கணும். நான் வளர்த்த மாதிரி வரும். அப்புறம் வந்து பாட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் நானு அறிவு கூர்மையை கண்டு நான் வியக்க. நக்கல் பண்ணாதீங்க. என்னதான் வீட்டுக்கு வந்து அம்மா நீ வேணாம்மா நான் அம்மா கூடயே படுக்கிறேன் அப்படி சொல்லிடுச்சுன்னா இவ்வளவு மனசுல வச்சுட்டு நேரடியா பேசி இருக்கலாமே. அப்படி எப்படி விடுவோம்? நம்ம பகலெல்லாம் வச்சுக்க போறோம், நைட்டு நான் வச்சுக்கணும்னு முடியாதுல்ல. இந்தாமா வச்சுக்கோன்னு நான் சொல்லிட அப்ப போறேன். எனக்கு டயர்டா இருக்கும். வந்தோடனே படுத்து தூங்கதான் தோணும். எப்படி சார் விளையாட முடியும்? எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. அம்மா அப்பா 2 பேரும் சம்பாதிச்சாதான் பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியும். ஒருத்தர் சம்பாத்தியத்துல நீ எப்படி நல்ல ஸ்கூல்ல சேர்ப்ப? ரொம்ப பேசுறாங்க சார். ரொம்ப பேசுறானடா. ஹஸ்பண்ட் இருக்காங்க சார், அவங்க எதுக்கு இருக்காங்க? இதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நாங்களும் அதெல்லாம் சாதிச்சுட்டு தானே வேலைக்கு போனோம். என்னால அவ்வளவு பிரஷர் எடுத்துக்க முடியாது சார். இவ்வளவு பிரஷர் நான் எடுத்துக்க முடியாது. முடியாது ஓகே. சத்தியான லூசா. சார், நான் வந்து எனக்கு +2 படிக்கிறப்ப கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. முடிச்ச உடனே கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம். கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துலயே எனக்கு ஒரே நிமிஷம். என்னடா தனிப்பட்ட முறையில் நீங்க ஒரு நியாயம் நடத்துங்க. கொஞ்சம் மெதுவாரா. உங்க அப்பா தான் கட்டின இடமா? அப்ப உங்க அப்பா அத்தான் பரம்பரை சேர்த்து கட்டின விடாது. +2 முடிஞ்சு கல்யாணம் பண்ணி விட்டாங்க. 5 இயர்ஸ்லயே எனக்கு 3 குழந்தைங்க. சரி, புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது? பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. எனக்கு அப்ப 23 வயசு. சரி விடையா, மேல இருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் பாத்துக்கிட்டு தானே இருக்கான். திடீர்னு வேலைக்கு போன எனக்கு உலகத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம். 88 92ல அந்த பயம் எனக்கு இருக்கு. அந்த பயம் வந்து என் குழந்தைகள் இருக்க கூடாது. தைரியமா ஃபேஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்த தைரியம் உங்க பிள்ளைக்கு வரணும், அவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆமா ஆமா. வேலைக்கு போனாதான் அந்த தைரியம் வரணும்னு அவசியம் கிடையாது சார். ஆக்சுவலி படிச்சிருக்கோம். இந்த டிகிரி வாங்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த தைரியம் வந்துரும். ஓ, நீ அப்படி வரியா? வீட்ல எந்தெந்த ஃபேமிலி ஃபேஸ் பண்ணணுங்கிற தைரியம் வந்துரும். சோ இதுக்கு நம்ம அந்த வேலைக்கு போய் தான் அந்த குழந்தைங்களை கஷ்டப்பட்டு தான் நம்ம தைரியமா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அண்ணே,
இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? வேலைக்கு பார்த்தது அனுபவம் சார். டிஃபரன்ஸ் பாருங்களேன். சுடிதார் போட்ட அம்மா, சேலை கட்டின மகள். இந்த டிஃபரன்ஸே அப்படிதான் இருக்கு. கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளவுங்கண்ணே? சார் வேலைக்கு போனா ஹஸ்பண்ட் அண்ட் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணா நல்ல கம்ஃபர்டபிள் லைஃப் லீட் பண்ணலாம். அப்படியா? அடடடடா. இத பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் அவங்க டெய்லி எவ்வளவு நேரம் தூங்குறாங்கன்னு கேளுங்க சார். லிட்டரலி 4 hours தான் தூங்குறாங்க. தூக்கம். அட நீங்க வேற. சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல. அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்தீங்களே. அப்ப எப்படி தூக்குறது? அவங்கள பார்த்து பார்த்து அவங்க இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே, அந்த கஷ்டத்தை நானும் படணுமா? அதுதான் எனக்கு. நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்டு பேசுற. நாங்க அப்படி இல்ல. மேரேஜ் ஆகி 1 year ஆகுது சார். எனக்காச்சும் எங்க ஏரியா பக்கம் போனா வீட்டுக்கு போகணும்னு தோணாது. போனா மம்மி இருக்க மாட்டாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சுங்கிறீங்க. இப்ப கூட ஒரு செல்ல மகளுக்கான டோன் உங்க பேச்சுல தெரியுது. தெரிகிறதா? ஏன்னா கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு அல்லது கேட்காட்டியும் கிடைச்சிருக்கு. I'm pampered. You are pampered, no? அப்படிங்களா? ஆச்சரியமா இருக்கு. என் கதையே வேறடா, என் ரேஞ்சே வேற. நீங்களும் உங்க குழந்தைய நல்லா பேம்படா சந்தோஷமா வளர்க்கணும் தானே ஆசைப்படுறீங்க. அப்ப நீங்க 2 பேரும் சம்பாதிச்சா தானே நடக்குங்கிறாங்க அவங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அந்த மிஸ் பண்ண டேஸ் எப்படி சார் திரும்ப எடுக்கிறது? மணி வந்து எப்ப வேணா earn பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமா சார். மணி கம்ஸ் டுடே கோட்ஸ் மாரையா. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? இந்த பேம்பர்ட் கிட்டுங்களா இப்படி தான் பேசும். மணி எப்ப வேணாலும் earn பண்ணிக்கலாம். லைஃப்ல அது எப்ப வேணாலும் நாளை காலையில நான் போன உடனே 4,80,44,34 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்களாவே நம்புறதுதான். அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுத்து 4 மாசம் சம்பளத்தை அட்வான்ஸா கொடுத்து நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம்னா நல்லா இருக்கும். சார் ஹஸ்பண்ட் earn பண்றாரு. இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி போக வேண்டாம் தான் சார் சொல்றோம். எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் சரி, ஒருத்தர் சாணியில முக்கிய எடுத்து உச்சாந்தல நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். நீங்க காலையில 7 மணிக்கு கிளம்புவாங்க, நைட் 8:30க்கு தான் வருவாங்கன்னும் போது அவ்வளவு டைம் எடுத்து தான் earn பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. லூசு மாதிரி பேசாதடா. இந்த ஏஜ்ல ஜாப்க்கு போனா இன்னும் நல்ல ஹை போஸ்ட்க்கு வரலாம் இல்லையா? அவங்க வீட்டுக்கு நான் வரும்போது நீங்க இருக்கீங்கன்னா I'm very happy. அதிகமா படிச்சாலும் அறிவு கம்மிப்பாங்க. உனக்கு இப்ப இதெல்லாம் புரியாது பாரு. ஆக்சுவலா அவங்க என்னன்னா அவங்க ஜாபுக்கு போறது மட்டும் பிரச்சனை இல்ல. நீங்க ஜாபுக்கு போறது உங்களுக்கு இன்னும் பிரச்சனையா இருக்கு. இப்ப வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. என் பதவியை கம்ப கொடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது. ராமா ராமா. அம்மா வீடு இருக்கு, அம்மா இல்ல. அப்ப இவங்க என்ன அவங்க கற்பனை பண்றாங்கன்னா நாளைக்கு என் பிள்ளைக்கு இதான் நிலைமை வரும், அதை விட நான் வேலைக்கு போகாம இருக்கிறது பெட்டர்ங்கிறாங்க. நீங்க தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அல்லது அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அது எப்படா முடியும்? முடியாது. எண்ட் ஆஃப் தி டே இப்ப நான் என் மம்மியை பார்த்து கேக்குற மாதிரி நாளைக்கு என் பசங்களும் என்ன பார்த்து கேட்க கூடாதுல்ல. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. நீங்க என்ன உங்க மம்மி பார்த்து கேக்குறீங்க? இதுதான் சார் எப்பவுமே நீங்க வீட்ல இருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க கேட்டவனே உங்க அம்மா என்ன சொன்னாங்க? கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு தின்னுட்டு போய் சேர வேண்டியதுதான். ஓ நல்லதுக்காக தான் நான் வேலைக்கு போனேன், நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொன்னாங்கல்ல. நாளைக்கு அதே உங்க பிள்ளைகிட்ட நீங்களும் சொல்லுங்க, அவ்வளவுதானே? அந்த மாதிரி தான் இதுவும். லாப்பாயிண்ட் போய் ஷாப் பண்ணிட்டு போயிட்டானே. வெரி சிம்பிள்மா. ஒன் லைன்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியுது. உன்னுடைய நல்லதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வந்து உன்னை இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கோம்ப்பா. உண்மையிலே பெரிய மாவீரன் சார். ஓகே நான் வரேன். அப்ப உங்களால சமாதானம் சொல்ல முடிஞ்சிருச்சுல? இல்லனே சொல்லல. அதே பதில் நீங்க சொல்லுங்க. 6 மணிக்கு வீட்டுக்கு வர வேலையா பார்த்து போங்கன்னு தான் சொல்றேன். ஏங்க அம்மா அவங்க உங்களை வேலையை போய் சொன்னா நீங்க அவங்கள வேலையை விட்டு நிறுத்துறதுல இருக்கீங்க. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டா. நீங்க வேலைக்கு போறத பத்தி ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா என்னடா சிரிப்பு? என்ன சிரிப்பு? ஏன் வேலைக்கு போன கட்டாயமா? ஏன்னா இந்த ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆனாப்பா உலகத்திலே இல்லாத அதிசயம் எல்லாம் ஆம்பளை பண்ற வேலை இருக்கு. ஏன்னா உலகத்திலே யாரும் செய்யாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன். உலகத்திலே யாரும் செய்ய முடியாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நாங்க வீட்ல சும்மா இருந்ததுனால அது என்ன ஆகுதுன்னா வீட்ல சும்மா தானே இருக்க. இந்த பனியன் துவைக்கலையா, இந்த லுங்கி துவைச்சு போடலையா? ஏண்டி வீட்ல சும்மா உட்கார்ந்து தின்னுக்கிட்டு என்னைய குண்டி விட சொல்றியா? வகந்துருவே வகந்து உடனே ஃபேன் துவைச்சு போடலையா? அப்போ ஒரு வேலைக்காரியாவே நாங்க வாழ்ந்துட்டோம் இவ்வளவு காலமாவே. வேலைக்காரி மாதிரி நடத்தினா கூட பரவாயில்லையே. ஆனா என் வீட்டுக்காரர் என்ன கொத்தடிமை மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கான். ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான். நீ இது எங்களோட போட்டோம். அடுத்து வர என் பொண்ணுங்களாவது பேத்திங்க அவங்களாம் வந்து வேலைக்கு போகணும். கண்டிப்பா போய் ஆகணும். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்லை. சார் அவங்க சொல்றாங்கல்ல இந்த துணி துவைக்கிறது இது ஹஸ்பண்ட் வந்து தொல்லை பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து நான் ஒரு நல்ல விஷயமா தான் எடுத்துக்கிறேன். ஏண்டா உங்கள்கிட்ட பேசி பேசி உங்களை தான் கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. வேலைக்கு போய் நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது வீட்ல இருக்க இந்த வேலையை செஞ்சா என்னோட உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், நானும் சந்தோஷமா இருப்பேன். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். நம்ம 1000 வேலை செஞ்சிருந்தாலும் சும்மா இருக்க இதான் சாயங்காலம் வந்ததுல இருந்து பேச்சு அதான் வரும். நாங்க என்ன சும்மாவா இருக்கோம்? காய் வாங்குறது, சமைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, தண்ணி பிடிக்கிறது இதெல்லாம் யாரு பாக்குறா? சும்மா தானே இருந்த காலையில இருந்து. அப்ப சோறு எப்படி வந்துச்சு, வீடை எப்படி கிளீன் பண்றது, எப்படி துணி துவைச்சு போடுறது, இதெல்லாம் யார் செய்யறது? நம்ம தானே செய்யறோம். அப்புறம் எனக்கு வீட்ல சும்மா இருக்க நீ எங்க வேலை எப்ப வேணாலும் போறீங்களா? நாங்க இந்த 4 சவர அது விட்டு அந்த குவார்டர்ஸ். ஏன்னா என் பொண்ணு வேலைக்கு போனா இந்த வேலையில அவ வந்து சொல்லுவா நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, நீங்க சட்னி இறங்க தோசை ஊத்திக்கிறாங்க, எப்படி சொல்ல முடியும்? இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா, நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நீ காலையில வீட்ல தானே இருந்தேன்னு ஒரு பேச்சு வரும்ல. சும்மா இருக்கேன்றாங்க பாருங்க, அது தாங்க முடியலங்க. சும்மா இருங்க. பாத்தீங்களா குறுக்க பேசுறா?
குறுக்க பேசாத கேட்டுட்டு இருக்கோம்ல. ஒரு கட்டத்துக்கு மேல ஆணுக்கு எரிச்சல் வர்றப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவாரு, சும்மா இருந்த இதை கூட செய்ய மாட்டியான்னு சொல்லுவாரு. என்ன உழைச்ச? கை வண்டி இருத்தியா, வண்டி தள்ளியா, ரிச்சா ஓட்டினியா, மூட்டை தூக்குனியா, என்னடி உழைச்ச? அப்ப அந்த பேச்சு உங்களுக்கு வரும்ல, அதை நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கு பதிலா வேலைக்கு போயிடுங்கங்கறாங்க அவங்க. இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். மேரேஜ் ஆன பிறகு ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது வீட்ல இருக்கும்போது. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். அதுக்கப்புறம் ஒரு கிட்ஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து லைஃபே மாறி போயிடுச்சு. உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, இல்ல வேலை செய்யறது, இதுவே வந்து ஹாப்பியா இருக்கு. இத பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான். இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கவங்க பாக்கும்போது சம்பாதிக்கிற ஒரு அடிமை புருஷன் கிடைச்சிருக்காங்க எல்லாருக்குமே. அப்படினா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாடா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவன வளைச்சு பிடிக்கிறான். சோ நமக்கு ஒரு அடிமை வாய்க்கும் போது நம்ம ஏன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இவங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டானே. சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாது. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க, நான் சம்பாதிக்கிறேன் போதும், இதுல நம்ம சந்தோஷமா வாழலாம், அதான் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும். தப்பி தவறி வெளிய போய் 10-5 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க, நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும். சரி, அது மட்டும் சம்பாதியம் மட்டுமே லைஃப் இல்ல இல்லீங்களா? நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்ம வெளிய போனா தான் வளர்த்துக்க முடியும். அமேசிங். கிரேட். நானும் டிகிரி 4 டிகிரி முடிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த ப்ரோகிராம்க்கு தனியா தான் நிக்கிறேன். அப்புறம் எனக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? பயமே இல்லையா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. சார் பேசலாம் சார். இவங்க ஒரு கிணத்து தவளை வந்து உண்மையை சொல்லணும். வீட்டுல இருக்கிறது கிணத்து தவளை இல்ல. அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச. இந்த துணிச்சல் எத்தனை நாளைக்கு சார்? நாங்க அதிலே வாழ்ந்துட்டு போறோம். பாடுவோம். நிஜத்துல நீங்க உருப்பட மாட்டீங்க. நிஜத்துல வேணாம், கற்பனை பண்ணுங்க. இப்ப உங்க செல்ஃப் நீங்க வேலைக்கு போறீங்கல, இந்த வேலைக்கு போறீங்கல, இது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சம்பாதிச்சிருக்கீங்கல, அது எத்தனை நாளைக்கு? ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். ஆரம்பிச்சிட வேண்டியதான். எனக்கு கல்யாணம் பண்ணும்போது 20 வயசு. நான் அப்ப ஒரே ஒரு டிகிரி படிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு 3 பிள்ளைங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பிள்ளைகளை வச்சுட்டு நான் நைட் டைம்ல உட்கார்ந்துட்டு இது வரைக்கும் நான் லால எங்களோட வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் PhD முடிச்சிருக்கேன். ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான இப்ப என் குடும்பத்துல என்ன மாமியார் வீட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க, நல்ல மருமகன் பாராட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு என் சம்பந்திக்கு மேரேஜ் நடக்குது. அப்ப அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் இங்க இருந்தே பண்றேன். இந்த குரு உட்கார்ந்த இடத்துல இருந்து அடிப்பாண்டா. உங்கள மாதிரி எல்லா அம்மாங்க மாதிரி சோம்பேறித்தனமா வீட்ல படுத்துட்டு தூங்கிட்டு என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? இல்லங்க, யாருங்க ஹவுஸ் வைஃப்? உங்க அம்மா வீட்ல அப்படி கிடையாது. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். நீ கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்க, நீங்க சொல்லுங்க, நான் என்ஜாய் பண்ணி வீட்டை பாத்துக்க அவங்க சொல்றாங்க. அவன் என்ன பேசுறான், அவன் என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. PhD வாங்குனவங்க அவ்வளவு அவநம்பிக்கையோட பேசுறத நான் இப்பதான் முத பாக்குறேன். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. எங்க வீட்டுக்கார அடிமையா வச்சிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க. வீட்டுக்கார சம்பாத்தியத்துல நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். இது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்ல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஒரு ஷாப்பிங் நீங்க போகும்போது உங்களுக்கு தேவையான ஒரு ஹேர் பின் வாங்கணும்னா கூட யார் எதிர்பார்க்கறீங்க நீங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். எங்க ஹஸ்பண்ட் தானங்க எதிர்பார்க்கறோம். நான் வீட்டுக்கார கிட்ட போய் ஒரு ஹேர் பின் நாங்க கேக்குறது இல்லையே. If I'm not wrong, scientifically. சார் வேலைக்கு போறதும் போகாதும் என்னோட விருப்பம் தான். என் வீட்டுக்கார் வந்து ஆரம்பத்துல போக வேணாம்னு சொன்னாரு. நீ மட்டும் காலையில வேலைக்கு போனேன்னு வச்சுக்க மவளே. நான் வேலைக்கு போனா பிரச்சனை வரும், எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும். அப்படி சண்டை போட்டு நான் வேலைக்கு போய் எங்க அம்மா அப்பாக்கு அதெல்லாம் வாங்கி தரணும்னு ஒரு அவசியம் இல்ல. கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி கொடுத்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்றதுக்காக நான் ட்ரை பண்றேன். நான் என்ன சொல்றேன் சார், படிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஒரு ஜாப் போனே ரொம்ப நல்லா இருக்கும். முட்டாள் படிச்சு வந்தானே நீ. சார் எனக்கு இன்னொருத்தவங்க கிட்ட அடிமையா வேலை பாக்குறது எனக்கு பிடிக்கல சார். என் வீட்ல நான் தான் சார் ராணி. நான் ராஜா. நான் ராணிங்களா? மகாராணி. சார் வேலைக்கு போற மதர்ஸ் கிட்ட இருந்து குழந்தைங்க சைல்ட்ஹுட்ல அவங்க அம்மாவோட இருக்கணும்ன்ற ஆசையை நிறைவேற்றவே முடியாது சார். தொழில பத்தி பேசாத. ஆமா, பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சு நடத்துறா. போடா டேய். ஏய், உங்க புள்ள நாளைக்கு வந்து ஒன்னு சொல்லக்கூடும். என்னன்னா சார், அம்மாலாம் வேலை பண்ணு சார், 24 மணி நேரம் கூட வந்து உசுறு எடுப்பாங்க. கூட வந்து உசுறு எடுத்திருக்கீங்க நீங்க. ஆக்சுவலா இப்படியும் கூட நீங்க அதை பேசலாமே. ஏடா சொட்ட பயல, ஏடா அப்படி உயிரை வாங்குற? யோ கொஞ்சம் வெண்ணி தெரிந்தா மூஞ்சில ஊத்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் 2 வயசா இருக்கும்போது கேட் திறந்துருக்கு, நான் ஓடிட்டேன் வெளியே. இல்ல ஒன்னால நீங்க எல்லாம் ரொம்ப தெளிவா ஒண்ணு பண்ணிருக்கீங்க. நான் ஸ்கூல் விட்டு வந்தேன், எங்க அம்மாவை காணோம். அன்னைக்கு வந்து நான் ரோட்ல ஓடிட்டு இருந்தேன், அம்மா மட்டும் வீட்ல இருந்தா கூடவே ஓடி வந்துக்கலாம். இந்த பேய் கதையெல்லாம் விடக்கூடாது. ஒரு அளவுதான் சென்டிமெண்ட், ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட் பேசக்கூடாது. என்னைய கேனப்பாய் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட தானா இவன் கதை வர்றான். போடா ஒன்ன மாதிரி நான் வேற பாத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் சம்பாரிச்சிருவாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஆம்பளை கஷ்டம் தெரியாம நீங்க என்ன வேணா பண்ணீங்க. எல்லாத்தையும் பேசிட்டு அவன் சம்பாரிச்சுவான். என்னன்னா மென்டல் அமித் சர்மா. என்ன ரீசனுக்காக நீங்க எல்லாம் வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க? BE சிவில் படிச்சிருக்கேன், சிவில் ஓரியன்டா ஒர்க் போயிட்டு இருக்கேன். நான் ரொம்ப பிரஷரா இருக்கேன். என்ன பிரஷர்? அப்போலாம் நீ எதுக்கு கலகலது இல்லையடா? படிச்சு முடிச்சுட்டு 1 மந்த் தான் சார் வீட்ல இருந்தேன். சென்னைக்கு வந்தேன், காலேஜ்ல இன்டர்வியூல கிடைச்சிருச்சு.
வேலை 2 இடத்துல ஜாப் கிடைச்சிச்சு சென்னையில். அப்பா வந்து வெளியூர்ல அனுப்ப மாட்டேன், போக முடியாதனால போகல. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? இந்நேரம் இப்ப போயிட்டு இருந்தேன்னா இங்க 30க்கு மேல வாங்கிட்டேன். ஆனா இப்போ அந்த ஊர்ல வந்து 15,000 தான் சம்பளம் வாங்குறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம் ஆபத்தானவர்கள் இவர். அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே படிச்சிட்டு இருந்து அவ்வளவு சேலரி வாங்கும் போது எனக்கு இங்க கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த ஊர்மா நீங்க? சேலம். சேலம்ல தான் வேலை பாக்குறீங்க. அப்போ ஒரு பி டவுன்ல நீங்க வேலை பாக்குறீங்க, நிறைய நேரம் வேலை பாக்குறீங்க, ஆனா சம்பளம் குறைவா இருக்கு. பாருல அவங்க எல்லாருக்கும் பெரிய சம்பளம் சென்னையில தான் கிடைக்குது. ஓகே, இப்படி தாண்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது, விட்டு தொலைக்க வேண்டியதா. ஆக்சுவலா என்னன்னா ஒரு பிரிவிலேஜ் பீரியட் உங்களுக்கு இருந்துச்சு, அந்த பிரிவிலேஜ் பீரியட் இப்போ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. கரெக்டா பேசுறான்டா அவன். நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. அவர் பெண் வேலைக்கு வர்றாங்கறப்ப அதுக்கான ஒரு பிரிவிலேஜ் ஒன்னு கொடுத்தாங்கல்ல. அவங்க ஏப்பா பாம்பா லேடிஸ் பா கிளம்பட்டும், டைம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பாத்துக்கோ, அங்க இருக்க ஆபீஸ்லயே பாத்துப்பாங்க. இப்ப அப்படி எல்லாம் தனி நபர்லாம் முடிவு எடுக்க முடியாது, ஒரு சிஸ்டம் முடிவு எடுக்க, வேலையை முடிச்சிட்டு போன சிஸ்டம் சொல்லும். எல்லாம் மாறிடுச்சு, இது இன்னும் மாறல. ஆக்சுவலா இன்னமும் கவர்மெண்ட் மட்டும் தான் பிரிவிலேஜ் கொடுக்குது. வேலையில ஒரு பெண்ணுக்கான பிரிவிலேஜ் கொடுக்கலன்னா அவங்க அதுக்குள்ள வர முடியாது. கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா? ஒண்ணுமே புரியலையே. ரியாலிட்டி. நான் செய்யறேன் நீ செய்யன்னு சொல்ல முடியாது. வீட்டவுன்ல படிச்ச பெண்களுக்கு வேலையே இல்ல. ஆனா சூழல் எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப தூரம் போகாத அப்படின்னு சொல்றீங்க ஒரு பக்கம். அந்த ஆத்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை அது வாழ்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பிள்ளை அங்கேயே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று ஓட்டிக்கிட்டே இருந்தா அதுக்கு என்ன அவங்க செல்ஃப் எஸ்டீம் அடிவாங்க. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க தோந்துட்டீங்கயா. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.